வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நம்ம உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே அவ்வளவு அருமையான ஒரு கிரேவி. இது நம்ம தோசைக்கு மட்டுமல்ல, சாதத்துக்கும் சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, இப்போ கடாயை நான் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நமக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ அதனால் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். வெயிட் பண்ணி வதக்குவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன். ஓகே, உருளைக்கிழங்குல அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது பச்சை வாடை போட்டோம். கூடவே இப்போது நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் போட்டுருக்கேன். இப்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஓகேயா? இந்த தக்காளி பழம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதில் இப்போது உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா போடுறோம். உருளைக்கிழங்கு கறி குழம்பு ரெடியாகிடும். ஓகே, இப்போது நம்ம இந்த கிழங்கு அவியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். இப்போ நல்லா அவியட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்களா, கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இந்த நம்ம விட்ட எண்ணெய் கூட பாருங்கள் மேலே திரண்டு வந்துருச்சு. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் வறுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை போய் இதில் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். பொரிச்சிட்டு போட்டோம்னு சொன்னால், நம்ம பச்சையாக போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வறுத்துட்டு போட்டோம்னு சொன்னால் இந்த குழம்புல ஊறி வரும்போது நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு விடுங்க. அப்போ தான் அதில் எல்லாம் நல்லா மசாலா இறங்கும். நம்ம காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா உப்பு பண்ணி காமிக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவே சூப்பரான ஒரு அருமையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா நம்ம ரைஸுக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சப்பாத்தி எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமா இல்லை தொக்கா வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட இதுதான். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. இதே போல் எனக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுத்து மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.